ஃப்ரெண்ட்ஸ், பசங்களை எப்படி இருக்க வைக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களை ஃபஸ்ட்டு ஃப்ரீ மைண்டாக இருக்க விடணும். அதே டைமில் பசங்க கூட நம்ம நல்லா மைண்டை விட்டு பேசணும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதே டைம் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அப்போ தான் அவங்க நம்மக்கிட்ட எல்லாமே சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க சொல்லும்போது எதனா ஏன்றது இல்லை சொல்லக்கூடாதுன்றது இல்லை அவங்க சொல்லும்போது நம்ம டிவியை பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு சுத்தமாக வெறுத்துடும். இப்போது சின்னதாக அவங்க எதனா ட்ராயிங் பண்ணுறாங்களா, என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வாங்கி தராங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு சின்ன வேலையை ஏதாவது பண்ணி தராங்களா, என்கரேஜ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோமோ அவ்வளோ க்ளோஸாக அவங்களும் நம்மக்கிட்ட இருக்காங்க. இப்போது அவங்க எதனா உங்களுக்கு புதுசாக செஞ்சு தரணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதில் பாராட்டுங்க, நல்லா இருக்கு, எனக்கு இதே போல் இன்னொரு வாட்டி செஞ்சு நம்மளை அவங்கள என்கரேஜ் பண்ண அவங்க நியூவாக யோசிப்பாங்க. நம்மளுக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும், எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும், என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி மட்டும் நடந்துக்காதீங்க. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க மனசில் எவ்வளோ காயம் இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம அவங்கக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட அவங்க உரிமையாக எடுத்துப்பாங்க. நம்ம சொல்கிறது அம்மா அப்பா கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன நடந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருங்க. யார் எப்படியானா இருக்கட்டும், ஆனால் நம்ம குழந்தைகிட்ட நம்ம தான் உரிமை எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.